வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் பிட்ல பண்ண போறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாவக்காய் பிட்லைக்கு நமக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 4 வரமிளகா. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது. தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த சூடே போதும், அதோட ஈரப்பதம் மட்டும் போனா போதும். நம்ம வந்து பிட்லைக்கு வறுத்து வச்சது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கற்சட்டியில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. நம்ம பாவக்காய் தான் வதக்க போறோம். நான் சின்ன சைஸ்ல ஒரே ஒரு பாவக்காய் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி தோரம்பருப்பு ஒரே ஒரு கரண்டி தோரம்பருப்பு, இந்த கரண்டியில ஒரே ஒரு கரண்டி தோரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பலாக்கொட்டை ஒரு 4-5 பலாக்கொட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். சரி, நம்ம வந்து பாவக்காவோட பலாக்கொட்டை சேர்த்து செய்ய போறோம். சாதாரணமா வந்து வேர்க்கடலை சேர்த்துப்போம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த கொண்டக்கடலை சேர்த்துப்போம் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து நான் பாவக்காவோட பலாக்கொட்டை சேர்த்து தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. தாளிக்கிறதுக்கு முன்னாடியும் தாளிக்கலாம், நம்ம வந்து அப்புறம் கூட தாளிச்சுக்கலாம். கடுகு மட்டும்தான் நான் தாளிக்க போறேன். ஸோ கடுகு நான் இப்பவே தாளிச்சிடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பாவக்காய் எண்ணெயில நல்லா வதங்கட்டும். பாவக்காய் வந்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து பாவக்காய் பிட்லைக்கு வந்து வறுத்து வச்சிருந்தோம்ல, அது நல்லா ஆறிட்டு இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாவக்காய் பிட்லைக்கு வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. பாவக்காய் எண்ணெயில நல்லா வதங்கிடுது. நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல, சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருந்தா அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு. நல்ல ஒரு கொதி வரட்டும். புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கணும். இந்த பக்கம் வந்து பாவக்காயில புளி தண்ணி விட்டுருக்கோமா, அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிட்டு நம்ம வாழைக்காய் கறிக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்க்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும். இந்த பக்கம் வாழைக்காய் வேகட்டும். அதுக்குள்ள பாருங்க, புளி தண்ணியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிடுது. நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற தோரம் பருப்பை சேர்த்துடலாம். இது கூடவே வேக வச்சிருக்க பலாக்கொட்டையும் சேர்த்துடலாம். இப்ப அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். வறுத்து அரைச்சது இப்ப எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இந்த பிட்ல வந்து நம்ம வந்து பாலக்காட் ஸ்டைல்ல பண்றோம். சாதாரணமா வந்து தனியா, கடலைப்பருப்பு அதெல்லாம் வறுத்து அரைச்சு விடுவோம். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து உளுத்தம் பருப்பும் சேர்த்து வறுத்து அரைச்சு விடுவாங்க. இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கிறது வந்து தனியாலாம் கிடையாது, வெறும கடலைப்பருப்பு, மிளகு, பெருங்காயம், வரமிளகா, தேங்காய், இவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்டைல்ல கண்டிப்பா பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பயும் போல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமா வரமிளகா பொடி, நம்ம கறி பொடியும் சேர்க்க போறோம், அதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நமக்கு இந்த பக்கம் வாழைக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு, வேணும்னா மேலாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த பக்கம் பாருங்க, பாவக்காய் பிட்ல நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலாக கருவேப்பிலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, பாலக்காட் ஸ்டைல்ல பாவக்காய் பிட்ல, அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி. இந்த மாதிரி பாவக்காய் பிட்ல ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல சுட சாதத்துல நெய்யை விட்டு இந்த பாவக்காய் பிட்லையும் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க முன்னாடியே வந்து பாவக்காயை கொஞ்சம் எண்ணெயில நல்லா உப்பு போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறமா நீங்க புளி தண்ணிலாம் விட்டு கொதிக்க விடும்போது கரெக்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி கரெக்டா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.